தோழர்களை, நான் சுந்தரவள்ளி. நேபாளமே அழிஞ்சு போச்சுங்க. இயற்கை ஒரு கோர தாண்டவம் ஆடினத பார்த்தோம்னா நெஞ்சு வெடிச்சிரும். அப்படி ஒரு கொடூர சம்பவம் நடந்துருக்கு. இதுல தமிழ்நாட்டை சேர்ந்த 40 பேரை காணல, ஒட்டுமொத்த இந்தியாவை சேர்ந்த 250 பேரை காணல. என்ன தகவல்னே தெரியல. பாலம் அடிச்சுட்டு போகுது, இங்கிட்டு வீடுகள் அடிச்சுட்டு போகுது, அப்படி நில குலைஞ்சு போய் இருக்கிறாங்க. இமிகிரேஷன் பண்ற இடத்துல இருந்த பல நூறு பேரை காண. என்ன நடக்குது தோழர்களே? இயற்கையை பாதுகாத்தா மட்டும்தான் நம்ம பாதுகாப்பா இருப்போம். இயற்கையை அழிச்சிட்டு மனுஷன் தன்னுடைய சுகவாசமான ஒரு வாழ்க்கை வாழ்றான் பாருங்க, அதுக்கான விலை தான் இந்த உயிர் பலி, இந்த அழிவு. நாம என்ன நினைக்கிறோம்னா, நாம வாழ்க்கைக்கு எவ்வளவு சொபிஸ்டிகேட்டடா, எவ்வளவு பேர் அப்படியே கெத்தா அப்படி வாழ்ந்துட்டு போயிருவோம். அடுத்த தலைமுறை குறித்து நம்ம சிந்திக்கிறதே இல்லை. ஒரு பக்கம் பிளாஸ்டிக், ஒரு பக்கம் ஏசி, ஒரு பக்கம் இது என்னென்னமோ பயன்பாட்டுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோங்க. மொத்த இயற்கையும் காலி பண்றதுக்கான சகலத்தையும் ஒரு ஆளும், நான் உட்பட ஒரு ஆளும் செஞ்சிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையினுடைய தரம் உயர உயர இயற்கை அழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இயற்கையை பாதுகாக்கிற மக்களை அந்த நிலத்துல இருந்து விரட்டி அடிப்போம். நாம இயற்கையை அழிச்சு விட்டு நம்ம வாட்டுக்கு வந்திருப்போம். இந்த கேவலமான சூழல்ல தான் இயற்கை நர்த்தனம் ஆடி இருக்கு, ஒரு கொடூர தாண்டவம் ஆடி இருக்குங்க. நேபாளமே இல்ல. நான் பாக்குற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் இருக்குல்ல, வீடியோஸ் எல்லாம் இருக்குல்ல, நேபாளமே இருக்காதுங்க. அப்படி அழிஞ்சு போச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டிருக்கு, டம் அப்படின்னு. இதோ குண்டு வெடிச்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க மக்கள். ஆனா வெடிச்சது மலை, பனிமலை. நீங்க வெறும் மலைனா ஒரு நிலச்சரிவோட அந்த இடத்த அழிவோட முடிஞ்சிடும். ஆனா இங்க பனிமலை. இந்த பனிமலை ஒட்டஞ்சு அப்படியே வருதுங்க. அப்படி ஒரு ராட்சசம் படையெடுத்து வந்த மாதிரி அப்படி வருதுங்க. அப்படியே ஆத்துக்குள்ள வருதா, ஆத்து தண்ணி பத்தல, கொள்ளளவு பத்தல, அப்படியே பட்டார்னு மொத்த இடத்தையும் காலி பண்ணிடுச்சுங்க. நான் சினிமாவில் கூட இப்படியான காட்சியை பார்க்கவே இல்லை. இப்ப என்ன சூழல் தெரியும்லாங்க, கைலாஷ் யாத்திரை போவாங்க, அதாவது சிவபெருமான வழிபடுறதுக்கு போவாங்க. 5 வருஷமா மூடி கிடந்துச்சு. இப்ப ஒரு 2 வருஷமா அதை ஓபன் பண்ணி இருக்கிறாங்க. அங்க போறாங்க மக்கள், தீர்த்த யாத்திரையும் போறாங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாம் போய் சாமி கும்பிட போறாங்க. கொடூரமான வழித்தடங்களை தாண்டி கடவுள் நம்பிக்கையில சாமி கும்பிட போறாங்க. அப்படி போகும்போது இந்த ஆண்டு என்ன அப்படின்னா, 60 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வரக்கூடிய கைலாஷ் மகா கும்பமேளா அப்படின்ற விழா நடக்குது. இந்த கைலாஷ் மகா கும்பமேளா அப்படின்றது ஏதோ 2 ராசி நட்சத்திரம் அதுக்குள்ள போல ஒரு பெரிய விழா நடக்குது. 60 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த விழா நடக்குது. இதுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் எல்லாரும் முன்பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த காலகட்டத்துல மொத்தமா உலகம் முழுவதும் இருந்து அங்க மக்கள் சுற்றுலா வர்றாங்க, கடவுள் வழிபாட்டுக்கு வர்றாங்க. அப்படி போனவங்க தான் தமிழ்நாட்டுல இருந்து 4 டீம் போயிருக்கு, சென்னையில இருந்து 2 டீம் போயிருக்கு, கோவையில இருந்து ஒரு டீம், அப்புறம் தஞ்சாவூர் சுற்றுப்பகுதி எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு டீம் போயிருக்கிறாங்க. 4 டீம். இதுல சென்னையில இருக்கிற ஒரு டீமும் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு டீம் மட்டும் தப்பிச்சுக்குச்சு. மத்த 2 டீமும் என்ன ஆனாங்கன்னே தெரியல. மொத்தமா போறது தனித்தனியா அவங்க டீமை கூட்டிட்டு போறாங்க. முன்ன பின்ன கிளம்பி போய் வராதுன்னா அந்த பஸ் கிளம்பும் போது இந்த ஒரு டிசாஸ்டர்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 20 பேரை தவிர மத்தவங்களுடைய நிலை என்னன்னு தெரியல. இதுல ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து மொத்த கணக்கு 400 சில்லற. அதுல 200 சில்லற பேர் மேல காணவில்லை. குறைஞ்சது 240 இப்ப சொல்ற எண்ணிக்கை. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு என்ன நடக்கும்னு தெரியாது. 240க்கும் மேற்பட்டோர்களை காணல அப்படின்னு சொல்றாங்க. இது பேர அதிர்ச்சி இந்தியர்களுக்கும் தமிழ்நாட்டு ஆட்களுக்கும். நம்ம ஆட்கள் போய் சாமி கும்பிட போறேன்னு போய் சிக்கிட்டாங்க. அங்க என்ன சூழல் இருக்குன்னா, இவ்வளவு பெரிய பேரழிவுல கரண்ட் முதல்ல இருக்குல்ல, 2வது நெட்டு இல்ல, 3வது இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஏதாவது சேஃபா ஒரு இடத்துல இருந்தா கூட பரவாயில்ல, நாளைக்கு கூட தொடர்பு கொள்ளட்டும். ஆனா இருக்கிறாங்களானே தெரியல. ஏன் எனக்கு இந்த கேள்வி வருதுன்னு கேக்குறீங்களா? அந்த நிகழ்வுகள் நம்ம பாக்குறோம். நீங்க காட்டுல வெள்ளம் வந்து பாத்திருப்பீங்கல்ல, எத்தனையோ சினிமா பாத்திருப்பீங்க, ஜியோகிராபிக்கல் சேனல்ல பாத்திருப்பீங்க. காட்டுக்குள்ள வெள்ளம் வரும். ஆனா வெள்ளத்தை காட்டுக்குள்ள அவ்வளவு ஈஸியா வெள்ளம் எல்லாம் வந்துடாது. அது வாட்டுக்கு ஒரு ஓட மாதிரி ஓடிக்கிட்டோம். ஏன்னா காட்டுக்குள்ள இருக்கிற மரங்கள் அவ்வளவு உயரமான வலிமையான மரங்கள். ஆனா ஒரு நீரு அந்த மரங்களுக்கு மேல போகுதுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். பாத்தீங்கல்ல, அப்படியே அல்ல விட்டுருச்சுங்க.
ஒரு 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 நீராதாரம், ஒரு காட்டு வெள்ளம் அங்க இருக்கிற உயரமான மரங்களை தாண்டி வந்துச்சுன்னா ஒருத்தன் தப்ப முடியாதுங்க. அதாங்க சூழல். நான் பாக்குற வரையும் அதாங்க நடந்துட்டு இருக்கு. இப்ப தொடர்பு கொள்ளக்கு எந்த வழியும் இல்ல, வாக்கியாலும் கிடையாது. இதுல சீனா ராணுவமும் நேபாள் ராணுவமும் களம் இறங்கி கடுமையான வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மக்களை அடிச்சுட்டு போயிருதே, அப்புறம் என்ன பண்ண முடியும்? எந்த படம் வந்தாலும் அதுக்கு ஒரு காட்சியை நான் காமிச்சேன்னா நீங்களும் பயந்து போயிருவீங்க. எங்க சீனாவில் 2023 சீனாவையும் நேபாளத்தையும் இணைக்கிறதுக்கு ஒரு பாலம், இது 2023 இதே மாதிரி ஒரு வெள்ளத்துல இடிஞ்சு போச்சு, மொத்தமா காலி. 2023 திரும்ப சைனா வந்து அதை கட்டுது அந்த பாலத்தை. அந்த பாலம் இப்ப இடிஞ்சு அப்படியே கலந்துட்டு போகுதுங்க. பாருங்களேன். लाइभ यो चाहिँ है गाइस, यस्तो लाइभ छ। स्पेशली बजारै गयो यार, ल गयो यार। ओ ए सिला सेता यता आऊ। நகரங்கள் இருக்குல்ல, வீடு வாசம்லாம் இருக்குல்ல, வீடு வாசல்லாம் அதுக்கு மேல அடிச்சுட்டு போச்சுன்னா எப்படி இருக்கும்? மிக உயரமான சைனா கட்டடம் அப்படியே அடிச்சுட்டு இப்படி போகுது பாருங்களேன். பாத்தீங்கல்ல, ஒரு அதிர்ச்சி ஏத்துறதுங்க. தண்ணீருடைய வலிமையை பாத்தீங்களா? அப்படி ஒரு அடிச்சு அப்படி தூக்கிட்டு அப்படி போகுது. இதை தாண்டி ஒரு கொடூரமான காட்சி ஒண்ணு இருக்குங்க. என்ன அப்படின்னா, நம்ம மக்கள்லாம் இமிகிரேஷன் வாங்கிட்டு தான் உள்ள போகணும். அது என்ன இமிகிரேஷன்? நேபாளத்துக்கு போறோம், முதல்ல இந்தியால இருந்து நேபாளம் போவோம், நேபாளத்துல இருந்து சைனா போறோம். இந்த நேபாளத்துல இருந்து சைனா போறதுக்கு இமிகிரேஷன் வேணும். இமிகிரேஷன்னா நாங்க உள்ள வர்றோம் அப்படின்றதுக்கான பர்மிஷன் வாங்குறது பேர் இமிகிரேஷன். அவங்க நமக்கு அனுமதி கொடுக்கணும். அந்த அனுமதியை வாங்கிட்டு தான் நம்ம உள்ள போக முடியும். அப்ப இமிகிரேஷன் சென்டர் ஒண்ணு இருக்குங்க. அது ஒரு பேலஸ் மாதிரி இருக்கு. சுத்திலும் வண்டிகளை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. மக்கள் அங்கங்க கடைகள்ல சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இந்த இமிகிரேஷன் வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு வண்டி எடுத்துட்டு அப்படியே போயிடுவாங்க. அப்ப அந்த சைனாக்குள்ள நுழைஞ்சு இந்த கைலாஷ் போகணும் அப்படின்னா அங்க இமிகிரேஷன் வாங்கிட்டு தான் உள்ள போகணும். அப்ப அங்க அந்த இடமே நிறைய மக்கள் இருக்கிற இடமா இருக்கும். எப்படி? முதல்ல சாமி கும்பிட போறவங்க நேபாளத்துல இருந்து போறாங்க, அது ஒரு கூட்டம் இருக்கும். அங்க போய் சைனாவில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு சுத்தி பார்த்துட்டு நேபாளத்துக்குள்ள நுழையிறதுக்கு ஒரு இமிகிரேஷன் வாங்கணும், அங்க ஒரு கூட்டம். இப்படி ரெண்டு பக்கமும் இமிகிரேஷன் வாங்குற இடத்துல ஏராளமான வாகனங்கள், ஏராளமான மக்கள் நடந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதுல வண்டிகள்லாம் உள்ள போய் இமிகிரேஷன் செக் பண்ணி அதை சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு வந்துச்சு பாருங்க எங்க, அதுவே பேலஸ் மாதிரி இருக்குங்க. அது ஒரு இமிகிரேஷன் சென்டர் மாதிரியே இல்ல, ஒரு பெரிய பேலஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கோ அப்படி இருக்கு. அந்த பேலஸ் மாதிரி இருக்கிற அந்த கட்டடத்தை அப்படி நொட்டாங்கையில தட்டி விட்டுட்டு வந்தா எப்படி இருக்கும்? தண்ணி அப்படியே ஒரு உலகம் அழியும் அப்படின்னா நமக்கு ஒரு கற்பனை இருக்கும்ல. சினிமாவில எல்லாம் சில காட்சிகள் பார்த்துருப்போம்ல, ஒரு கற்பனையில அப்படியே வந்து பெரிய கட்டடத்தை முழுங்குமே, அதே காட்சிங்க. உண்மையிலே ஐ கான்ட் பிலீவ் இவ்வளவு ஒரு சக்தியானது இயற்கைன்னு நான் இன்னைக்கு தாங்க நேரா பார்த்தேன். அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டேங்க. ஒரு 100 தடவை அதை நான் பார்த்துருப்பேன். அந்த இமிகிரேஷன் பில்டிங் இருக்கு இல்லையா, அப்படியே வருதுங்க. இந்த இது கேள்விப்பட்டாங்க போல இருக்கு, வெள்ளம் வருது, பிரச்சனையாக போகுது, மக்கள்லாம் ஓடுங்கன்னு அவங்களுக்கு ஏதோ சம்திங் தெரிஞ்சிச்சு போல இருக்கு. அங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க, மக்கள்லாம் குடுன்னு ஓடுறாங்க. இந்த இமிகிரேஷன் பில்டிங்கை விட்டுட்டு இங்கிட்ட ஒரு ரோட்டு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓடுனா இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு நம்ம கற்பனையில யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய கை வச்சுட்டு ஒரு அசுரன் வந்தா எப்படி இருக்கும், அது போல இந்த வெள்ளம் நாலா பக்கமுங்க, ஒரு பக்கம் வந்தா ஒரு பக்கம் பிள்ளைங்க தப்பிச்சிருக்குங்க, அப்படி நாலா பக்கமும் வந்து அப்படியே டம்மள விழுந்துச்சு பாருங்க. அப்படியே வலிச்சு எடுத்துட்டு போயிடுச்சு. ஒட்டுமொத்த அந்த ஊரும் அந்த இடமும் தண்ணிக்குள்ள கிடக்கு பாருங்களேன். பாத்தீங்கல்ல, இவ்வளவு பெரிய அழிவுங்க. இதெல்லாம் சாதாரணமா சொல்ல முடியாது, பேரழிவுன்னு சொல்லணும். கொடூரமான காட்சி. இந்த மக்களை நம்ம எப்படி காப்பாத்த போறோம், எத்தனை பேர் இல்லைன்னு கூட நம்மளால அடையாளம் காண முடியாது, அப்படியான சூழ்நிலை. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து 40 பேருக்கு மேல தொடர்பு கொள்ள முடியல, காணாம போயிட்டாங்களா, இருக்கிறாங்களான்னு நமக்கு தெரியல. இமிகிரேஷன் பக்கத்துல கொஞ்சம் பேர் தமிழ்நாட்கள் இருந்ததா சொல்லப்படுது. ஒருவேளை அப்படி இருந்திருந்தாங்கன்னா சத்தியமா அவங்களை காப்பாற்ற முடியாது.
அப்படி ஒரு கொடூரமான இமிகிரேஷன் சர்வீஸ் தண்ணிக்குள்ள போனதை நம்ம பார்த்தோம். நல்ல வேளை தப்பிச்சு அங்கிட்டு கொஞ்சம் மேல கீழே போயிருந்தாங்க, கொஞ்சம் முன்னாடி வெளியே போயிட்டாங்கன்னா கூட காப்பாத்திடலாம் அப்படின்னு தான் தோணுது. ஒரு செய்தி நான் படிக்கும் போது அவங்கள ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில இருந்து காணாம போன ஒரு குரூப், அங்க மிலிட்ரிக்காரவங்க அவங்கள பூரா இங்க சத்தம் கேட்டுச்சுல்ல, டம்முன்னு மழை இடிகிற சத்தம், அதை கேட்டோடனே மிலிட்ரி அலர்ட் ஆகி சைனா மிலிட்ரி அவங்களெல்லாம் பிடிச்சி ஓரமா உட்கார வச்சிருக்கிறதா ஒரு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா போறாங்க. யாருன்னெல்லாம் நமக்கு தெரியாது, ஆனா நம்ம ஊருக்காரங்கன்னு கூட விடுங்க, எந்த உசுரா இருக்கட்டும் அது நம்ம ஊருக்காரங்க தான், நமக்கு சொந்தக்காரங்க தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே. 108 பேர் செத்ததா இன்னைக்கு அறிவிச்சிருக்கு அரசு. நம்ம கண்ணு முன்னாடி 100கணக்கான பேர் அள்ளிட்டு போச்சு அந்த தண்ணி. கொடூரமா இருக்குங்க. ஒரு மாதிரி மூளையே வேலை பார்க்கலங்க. அரசு என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டு அரசு உடனடியா ஒரு டீம் அனுப்பியிருக்கணும். நேரம் ஒரு டீம் அனுப்பி அங்க ஒரு டீமை உட்கார வச்சு, அங்கதான் நம்ம தமிழ்நாடு இல்லம் இருக்குல்ல, அங்க ஒரு டீமை உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு நம்பர், தொடர்பு கொள்ற நம்பரை கொடுத்து, தமிழ்நாட்டுக்குள்ள ஊருக்குள்ள இருந்து கவலைப்பட்டு இருப்பாங்களா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, நாங்க எப்படியாவது மீட்டுட்டு வரோன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்களை வேற என்னென்ன வழியில எல்லாம் தொடர்பு கொள்ள முடியும்னு பார்த்து அதுக்கான வேலையை செய்ய ஒரு டீமை இந்நேரம் அனுப்பியிருக்கணும். ஒன்றிய அரசோட இந்நேரம் விஜய் பேசி இருக்கணும், பேசி ஒரு டீமை அனுப்பி வேலையை தொடங்கி இருக்கணும். நம்ம 56 இன்ச்சு மோடியை பத்தி கவலையே இல்லைங்க, அது எதுக்குமே லாய்க்கில்லாத ஒரு பீஸ்ன்னு கண்டுக்கல, நம்ம லெஃப்ட்ல டீல் பண்ணிட்டு போயிருவோம். இதுவும் அப்படி பீஸுதான். குறைஞ்சபட்சமாவது ஒரு நாடகத்தை நடிங்க வழக்கம் போல. ஏன்னா நம்ம யாருன்னே தெரியாதவங்களுக்கு நம்ம இவ்வளவு பாடுபடுறோம். நீங்க ஒரு பொறுப்புல இருக்கீங்க, ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க தன்னுடைய மக்கள் மீது மிகுந்த அன்பு இருக்கணும், அவங்களை காப்பாத்துறதுக்கான ஒரு குறைந்தபட்சமான ஒரு வைராக்கியத்தோட இறங்கி செய்யணும். தெரியலங்க, என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. ஒரு கோரமான ஒரு பேரழிவை பார்த்துருக்கோம். நம்மளால முடிஞ்ச இயற்கையை பாதுகாக்க ஏதாவது ஒன்று செஞ்சாகணுன்ற பயம் வந்துருச்சுங்க. நம்ம செத்துருவோம், இன்னொரு 5 வருஷமோ நாளைக்கோ ஒரு 2 வருஷமோ செத்துருவோம். நம்ம குழந்தைங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷமாவது இருப்பாங்கல்ல, குறைஞ்சபட்சம் சொல்றேன். அதுங்களுக்கு ஒரு நல்ல ஊரை கொடுத்துட்டு போக வேணாமா? கொஞ்சம் யோசிங்க மக்கா. பூமி எப்படியாவது காப்பாத்தி தான் ஆகணும். அதுக்கான ஒரு எச்சரிக்கை தான் இந்த விபத்து, இந்த பேரிடர்.